ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து கண்டினியூ வந்து மெட்ராஸ் கோர்ட்டை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கொண்டு வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சுது. எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆனால் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரல. என்ன அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணல. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல. அவங்களாம் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணோமோ, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணோமோ அது எல்லாமே திரும்பவும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 நாள் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்லோடு பண்ணலை. ஒன்று வந்து டைம் பத்தலை, ரெண்டாவது வந்து சர்வர் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. நிறைய பேருக்கு வந்து அந்த இது ஷோ ஆகுது, சில பேருக்கு ஷோ ஆகலை, சில பேர் வந்து அப்லோடு பண்ணாலுமே காமிக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு வந்து ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. மேக்ஸிமம் டைம் முடிஞ்சுது. அது நிறைய பேர் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தவங்களுமே கூட வந்து சர்டிஃபிகேட் நிறைய பேர் அப்லோடு பண்ணாமல் இருந்தாங்க. அது என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேனு, மசால்ஜி இவங்களாம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரைவருக்கு சொன்னாங்க, அடுத்து வந்து ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்களுக்கு தான் வந்து அப்லோடு பண்ணணும், அதாவது சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும். அந்த அப்டேட் தான் விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து எல்லாருமே குழப்புற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா டிரைவரில் வந்து யார் யார் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்னு அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. டிரைவர் கட் ஆஃப் மார்க் விட்டுருந்தாங்க, ப்ளஸ் யார் யார் ரிஜெக்ட் ஆனாங்க அந்த அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. டிரைவர் பொறுத்தளவில் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. 85 மார்க்கு, 90 மார்க் இதெல்லாம் வந்து ஜென்ரலில் வந்தது பார்த்தீங்கன்னா 90 மார்க் அந்தளவு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் அதிகமாக இருக்குன்ட்டு. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து என்ன விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போயுமே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனுக்கெலாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அந்த அப்டேட் வந்து விடவே இல்லை. போன வருஷம் ஜனவரியில் நடந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. யார் யார் வைவா வாய்ஸ்க்கு வந்து யார் யார் செலெக்ஷனு, கட் ஆஃப் மார்க் என்ன அந்த ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன விடுவாங்க, அதாவது மெட்ராஸ் கோர்ட் வெப்சைட்டில் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் என்ன விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்கள வந்து யார் யார் வைவா வாய்ஸ்க்கு, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு வந்து யார் யார் செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட் தான் விடுவாங்க. ப்ளஸ் அதோட கட் ஆஃப் மார்க், அதாவது சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப் அது கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத விடுவாங்க. அது யார் யார் ரிஜெக்ட் ஆனாங்க அந்த லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேனு இவங்களுக்கெலாம் வந்து ப்ராக்டிக்கல் யார் யார் செலக்ட் ஆனாங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கட் ஆஃப் மார்க்கு இது எல்லாமே வந்து ஃபைனலாக தான் விடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வந்துடும். இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, மசால்ஜி இவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ண அந்த ஒரு சர்டிஃபிகேட்டே வந்து ஆல்ரெடி இருக்கும், அதையே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திரும்ப நம்ம சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ண தேவையில்லை. ஏன்னா அப்லோட் பண்ண சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமுக்குள்ளேயே அப்லோடு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ டிரைவருக்கு வந்து லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைலிஃபுக்கு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் எல்லாருக்குமே வந்து ஒன்றா லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப் இதை பொறுத்தளவு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்து நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் செலக்ட் ஆனாங்க ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ப்ராக்டிக்கலுக்கு வந்து ரெடியாக இருங்க. ஆனால் இந்த தடவை வந்து கட் ஆஃப் மார்க் வந்து போன 2022 வந்து கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் மார்க் வந்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90, 85 + 90 அந்த மார்க் எடுத்தவங்க தான் ப்ராக்டிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே பாசிட்டிவாக வச்சுங்க, பாசிட்டிவாக நடக்கும். நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக மெட்ராஸ் கோர்ட்டை பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.